இது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம வைக்கணும். இந்த வருடத்துக்குரிய பொங்கல் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிலர்லாம் வந்து பொங்கல்னால் வெறும் பொங்கல் மட்டும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது, 2 பொங்கலுமே வைக்கணும். முதல்ல நம்ம சக்கரை பொங்கலை வச்சு தெய்வத்துக்கு எப்பயுமே கோபதாபங்கள்ங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் போக போக அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு விஷயங்களை வரும். எப்பயுமே அந்த நம்ம நடந்த கெட்ட விஷயங்களை, நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு உத்தராயண கால அந்த பகல் பொழுது துவக்கத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோமோ, தேவர்கள் முழிக்கிற நேரம் நம்ம வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருந்தோன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உடனடியாக கிடைக்கும். பழைய பொருட்கள், உடஞ்ச சேர், உடஞ்ச கட்டில், உடஞ்ச நம்ம பாத்திரங்கள் வந்து நெளிஞ்சிருக்க பாத்திரங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். வீட்டில் ஒட்டடை அடிக்கணும், நூலாம்படை இல்லாமல் இருக்கணும். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஜோதிடர் காந்தி முருகேசன் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தை மாத சிறப்பம்சங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தை திருநாள் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகையில் ஒன்றா இருக்குது. எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும், எந்த ஒரு புது விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் தையில் ஆரம்பிங்க, நல்லா வரும்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் அப்படி என்ன சார் சிறப்பம்சங்கள் இருக்குது? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பண்டைய காலத்துலேருந்தே நம்ம தமிழர்களுக்கான ஒரு வேத வாக்காகவே அது வந்து இருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படியே வருடம் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத, தை மாதம் வந்த பிறகு வாழ்க்கை மாறும். அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கான ஒரு முழு நாள் அப்படிங்கிறது பகல் இரவு. அப்போ இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு உத்தராயண காலங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ அந்த இரவு பொழுது அப்படிங்கிறது முடிகிறது மார்கழி வரைக்கும். தை மாதம் முதல் துவக்கம் தான் வந்து உத்தராயண காலம், அதாவது தேவர்களுக்கான பகல் துவங்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்குது. அதுதான் இந்த தை மாதம். ஸோ அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோனையும் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடியது தான் வந்து அந்த தை மாதம் தேவர்களுக்கு அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம உத்தராயண மாதம் தொடக்கத்தை தான் வந்து நம்ம தை திருநாளாக அதை கொண்டாடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஒரு 4:30 to 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தேவர்களுக்கான நம்ம அந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது முடியுது. அந்த காலம் முடிகிற நேரத்தில் வரதான் மார்கழி மாதம். ஸோ அதை தான் வந்து பிரம்ம முகூர்த்த மாதம். ஆக்சுவலாக அதை தான் பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்லணும். மார்கழியில் வர்றது தான் பிரம்ம முகூர்த்தமாகவே கொண்டாடணும். அது வந்து நம்ம 4:30 to 6 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியங்களும் பண்ணாமல் விளக்கு வச்சு தெய்வ வழிபாடுகள் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வேண்டுதல் வச்சோம்னா பழிக்கும் நம்ம சொல்கிறோம்ல. அதனால தான் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தெய்வ வழிபாடுகளை வச்சாங்க. பிரம்ம முகூர்த்த மாதமாக அது இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு அந்த இரவு பொழுது முடிஞ்சு பகல் தொடங்கக்கூடிய இந்த தை மாதம் தான் பகல் இப்போ தொடங்குறதுனால தான் இப்போ தை முதல் நாளை வந்து சூரியனுக்காக அர்ப்பணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பொங்கல் வச்சு சூரியனை வழிபட்டு சூரியனை வரவேற்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பொங்கல் அன்று வைக்கிறோம். பொங்கல் வைக்கணும்னு போது தான் தோணுது. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கான சரியான நேரம் என்ன சார்? இப்போ காலையில் வைக்கணுமா? இது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம வைக்கணும். இந்த வருடத்துக்குரிய பொங்கல் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 11 நீங்கள் பொங்கல் வைக்க உகந்த நேரமாக இருக்கும். சார், இப்போ பொங்கல் வைக்கிற டைம் என்னன்றதை சொல்லிட்டீங்க. இப்போ பொங்கல் அந்த படையல் எப்படி இருக்கணும், எந்தெந்த பொருட்களை வச்சு கடவுளை வழிபடணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். முதல்ல ஒரு பொங்கல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொங்கல் தினத்தன்று பெரியவங்களுக்கு, அதாவது நம்ம முன்னோர்கள் மூத்தவர்கள், நம்ம வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, தாத்தா பாட்டிக்கு அல்லது வந்து அப்பா அம்மா இறந்தவங்க, அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு புது துணி எடுத்து வைத்து வழிபடுறது ஒரு வழக்கம் தை திருநாள் அன்னைக்கு. ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க இப்போ இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு புது துணியை எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து பொங்கி அதை வந்து நம்ம படையலாக வைக்கிறோம்.
முன்னோர்களுக்கு. படையல் வைக்கிறது நம்ம தமிழர் பண்பாடு. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ, அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நம்ம பொங்கல் படையலில் நம்ம வைக்கணும். மெயினாக நம்ம வைக்க வேண்டியது இனிப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். அதனால தான் பொங்கல் தினத்தன்று வந்து நம்ம சர்க்கரை பொங்கலை கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா சிலர்லாம் வந்து பொங்கல்னால் வெறும் பொங்கல் மட்டும் வைக்கிறாங்க, அப்படி வைக்கக்கூடாது. 2 பொங்கலுமே வைக்கணும். முதல்ல நம்ம சர்க்கரை பொங்கலை வச்சு தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கறது நல்லது. இனிப்பாக தொடங்கணும், தித்திப்பாக இருக்கணும் இந்த வருடம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வைக்கணும். குறிப்பாக வெல்லம் தனியாக இந்த ஆலக்கரும்பில் செஞ்ச வெல்லம் இருக்கு இல்லையா, கருப்பட்டி, இதை வந்து மெயினாக நம்ம ஒரு துண்டாவது வச்சு வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அது வந்து நம்ம உழைப்புக்கு கிடைத்த ஒரு ஊதியமாகவும் ஒரு தித்திப்பாகவும் இருக்கும். ஏன்னா அன்றைய தொழில் வந்து விவசாயம். அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பு வந்து அப்போ தான் விளைஞ்சு பயிராகி நல்ல ஒரு அறுவடை காலமாக அது இருக்கும். ஸோ அதன் மூலமாக நம்ம கிடைச்ச அந்த இனிப்பை நம்ம முன்னோர்களுக்கு படையல் வச்சோம் அப்படின்னா மேலும் மேலும் அடுத்தடுத்த வருடங்களில் உங்களுக்கு விவசாயத்தில் மிகப்பெரிய லாபத்தை கிடைக்கும். அப்படின்னா என்னென்னா இன்றைக்கு தொழில், அப்போ தொழில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய தினம் நம்ம கருப்பட்டியை வச்சு முன்னோர்கள் படையலில் அதையும் கண்டிப்பாக சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக அந்த பொங்கலுக்கு இப்போ நான் சொன்ன டைம் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் 10 to 11, 10:30லேருந்து 11 அந்த டயத்தை நம்ம அனுசரித்து அந்த நேரத்தில் பொங்குற மாதிரி பால் பொங்குற அந்த பொங்கல் பொங்குற மாதிரி வச்சு நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஒரு அளவாக நீங்கள் வழிபாட்டுக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பொங்கல் வந்து சிறப்படைய மேலும் அன்னைக்கு வந்து நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி செஞ்சு அதில் வந்து நீங்கள் அருகம்புல் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அந்த நீங்கள் படையல் வைக்கிறீங்க இல்லையா வாழையில், அதில் நீங்கள் அதெல்லாம் வச்சு அவசியம் கும்பிடணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. பொங்கல் அன்னைக்கு இந்த தவறுகளை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா எப்படி எதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணக்கூடாது சார்? முதல்ல பொங்கல் தினத்து அன்று தை பிறக்குது, தை 1ஆம் தேதி. அந்த நேரத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு பழகணும் மெயின். ஏன்னா வந்து ஒரு 4:30 to அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி விழிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றைய தினம் நம்ம தூங்கி பொத்து படுத்துக்கிட்டு இருந்தோம்னா, ஏன்னா இன்றைக்கி ஒரு பழக்கம் இருக்குது, நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துட்டு நைட்டெல்லாம் டிவி பார்த்துட்டு நைட்டு ரொம்ப நேரம் முழிக்கிறாங்க. ஸோ அப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. இன்றைக்கி பொங்கல் லீவு, இன்றைக்கி கூட சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பொங்கல் அன்று அன்றைக்கு உதயமாகக்கூடிய அந்த சூரிய உதயங்கிறது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினம், உத்தராயண கால தொடக்கம். ஸோ அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம முதல்ல குளித்து தெய்வத்துக்கான வழிபாட்டுக்கு நம்ம தயார் பண்ணணும். நம்ம வந்து வெறுமனா அப்பா அம்மா செய்வாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அதில் கூட உதவி செஞ்சு பங்கேற்கணும். நம்ம ஒரு பிள்ளையார் பிடிக்கிறது, அதில் வந்து அருகம்புல் போய் பறிச்சுட்டு வந்து கொடுக்கறது. ஏன்னா வந்து கடைகளில் வாங்கி வைக்கிறத விட பக்கத்தில் நம்ம இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புல்லை வச்சு வழிபடுறது நல்லது. நம்ம தோட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது அறுவடையில் வந்த நெல் இதுகள்லாம் வச்சு வழிபட்டு அதில் நம்ம பொங்கலுக்கு அந்த அரிசியை நம்ம வந்து போட்டு பொங்கல் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பு. ஓகே சார், இப்போ பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்த நாள் பண்டிகைகள் இருக்குது. ஆமாம், அடுத்தடுத்த நாட்களை எப்படி கொண்டாடணும், அதுக்கான பூஜைகள் வழக்கமாக இந்த கேள்விக்கு கேட்டதே அது. இப்போ பொங்கல் அப்படிங்கிறது நம்ம வீட்டு அளவில், நம்மளோட குடும்பத்து அளவில் அப்பா அம்மா நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து கும்பிட்றது தான் வந்து பொங்கல் பண்டிகை. அது நமக்கான ஒரு பண்டிகை. நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது அன்று வந்து விவசாயம் நம்மளோட பிரதான தொழிலாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம கூட இருக்கிற அந்த நமக்காக உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம் மாடை வந்து. ஸோ அப்போ அந்த மாட்டுக்கும் நம்ம சந்தோஷப்படுத்தணும். அது தெய்வமாக நம்ம வழிபடுறது நம்மளோட வழக்கம். இது கிராமங்களில் கட்டாயம் வந்து. ஆமாம், சிட்டியில் இருக்கிறவங்க இது எப்படி சார் கொண்டாடுறாங்க? சிட்டியில் இருக்கவங்க அதை கொண்டாட முடியாது. ஏன்னா மாடு இல்லாதவங்க எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுறது? இல்லை, அப்போ அதை வந்து நம்ம என்டர்டெய்னராக தான் மாற்றிக்கிறாங்க. இன்னும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் காணும் பொங்கல்னு வச்சு எல்லாம் பீச்சுக்கிட்ட வந்து எல்லாம் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது நம்ம பண்ணுறோம், இல்லை என்ன பண்ணணும்னு கேட்குறேன். இல்லை, அதாவது நம்ம அளவில் கும்பிட்றது பொங்கல். ஓகே. அப்போ மாட்டு பொங்கல்ங்கிறது வந்து நம்ம கூட இருக்க ஜீவராசிகளுக்கான ஒரு பொங்கல்.
அதில் அதுக்கு அடுத்து வந்து காணும் பொங்கல்ங்கிறது உறவினர்களை நம்ம சந்திக்கக்கூடிய மீட். ஏன்னா ரொம்ப ஒவ்வொருத்தரும் தொழில் ரீதியாக பிரிஞ்சு இருப்போம். ஸோ அதனால் அன்னைக்குங்க மீட் பண்ணி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சமாதானமாக போய்க்கிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் அந்த காணும் பொங்கலில் நம்ம கும்பிட்டுக்கணும். அதாவது மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு நாளாக தான் இந்த பண்டிகை காலங்களை பயன்படுத்தினாங்க. ஏன்னா உறவுகள் ஒன்றா சேரும் பொழுது நம்ம ஒரு வருஷம் கழித்து தான் மீட் பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை. எப்பயுமே கோபதாபங்கள்ங்கிறது ஒரு 6 மாதம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் போக போக அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு விஷயங்களை வரும். எப்பயுமே அந்த நம்ம நடந்த கெட்ட விஷயங்களை, நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு தவறுகளாக மன்னிக்கணும். அதை மன்னிக்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நம்ம தவறு பண்ணியிருந்தால் தான் மன்னிக்கணும்னு இல்லை. நம்ம இன்னொருத்தவங்க நம்மளை பாதிப்பு கொடுனாலும் கூட அவங்கள மன்னிச்சுட்டு போகிறது நல்லது. ஸோ அதை உருவாக்குறதே வந்து அந்த காணும் பொங்கல். அப்போ பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தோடையும், மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்மளோட கூட நம்ம வளர்க்குற ஜீவராசிகளுக்கும், 3வது நாள் வந்து உறவினர்களை சந்திக்கக்கூடிய காணும் பொங்கலாக கும்பிட்டு நம்ம அன்றைய வருடத்தின் துவக்கத்தை உத்தராயண கால அந்த பகல் பொழுது துவக்கத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோமோ, தேவர்கள் முழிக்கிற நேரம் நம்ம வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருந்தோன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உடனடியாக கிடைக்கும். அதாவது இந்த வருட துவக்கத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து பாசிட்டிவாக தொடங்கணுன்றதுக்காக தான் இந்த 3 பண்டிகையும் அடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி நமக்கு கூட இருக்கிற ஜீவராசிகளும் சரி, உறவினர்கள் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிக்கிட்டா தான் அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு நம்ம வந்து அவங்கள வரவேற்று ஒரு வசந்த விழா மாதிரி நம்ம கும்பிடுறது நல்லது. நம்மளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் வந்து பண்டிகைகள், தெய்வங்கள்லாம். சார், பொங்கல் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ நடுவில் போகியை விட்டுட்டோம். ஆமாம், முதல்ல போகி பண்டிகை அப்படின்னா நம்ம பழையன கழிதல். ஓகே, ரைட்டா? அப்போ நம்ம வீட்டில் இருக்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி போடணும். மனதளவிலையும் நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போட்டு கடந்த காலங்கள் நடந்த கசப்பான அனுபவங்களையும் விட்டுட்டு, அடுத்து வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எப்பயுமே க்ளீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்னெல்லாம் வந்து வேஸ்டேஜாக வீட்டில் இருக்கோ அதைப்புறம் நம்ம தூக்கி போடணும். எப்பயுமே வீட்டில் பழைய பொருட்கள், உடஞ்ச சேர், உடஞ்ச கட்டில், உடஞ்ச நம்ம பாத்திரங்கள் வந்து நெளிஞ்சிருக்க பாத்திரங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். வீட்டில் ஒட்டடை அடிக்கணும், நூலாம்படை இல்லாமல் இருக்கணும். நம்ம சுத்தமாக க்ளீனாக நம்ம அன்றைய தினம் வந்து வச்சுக்கணும். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் வந்து வெள்ளை அடிப்பாங்க, காவி அடிப்பாங்க. அது வந்து பெயிண்ட்டெல்லாம் இப்போ விலை கூடிருச்சு. வருஷம் அடிக்கிறதுக்கு தெம்பு இல்லை, கூலி கொடுக்க எனக்கு தெம்பு இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டையாவது கழுவி சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பராக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம போகி பண்டிகைக்கு முன்னாடியே நம்ம வந்து வீட்டை வெள்ளையடித்து க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாம்பு, பூச்சி இது மாதிரி இதெல்லாம் வீட்டில் வந்து அடைஞ்சிருக்கும். எது எங்கே இருக்குன்னே தெரியாது. கூரை வீடாக இருக்கும், கூரையில் மேலே இருக்கும், இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதனால தான் அன்றைக்கி நீங்கள் பழைய காலத்தில் அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ நம்ம மாடர்ன் வெர்ஷனாக என்னன்னா முதல்ல வீட்டை க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அப்போ சுத்தத்தை குறிக்கிற ஒரு முதல் நாள் தான் வந்து போகி. ஏன்னா ஒரு பண்டிகை கொண்டாடுறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் ஆகணும்ல. அப்போ நிறைய நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத துணிமணிகள் இருக்கும், அதை வந்து நம்ம முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கலாம், அந்த புத்தாடை வாங்கி கொடுக்கலாம், முடியலைன்னா பழைய அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கழிவுகளை அகற்றக்கூடிய நாள் தான் வந்து போகி பண்டிகை. பொங்கலை பொறுத்த வரைக்கும் போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பழைய பொருட்களெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. வீட்டை சுத்தமாக முடிஞ்ச அளவு வெள்ளை அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா வீட்டை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா தெய்வ வழிபாடுகளுக்கு முன்னாடி அது ரொம்ப அவசியம். அடுத்ததாக பொங்கல் அன்று அதிகாலையில் எழுந்து நீங்கள் உடலை சுத்தம் செய்து குளிச்சுட்டு, அதுவும் 4:30 to 6க்குள்ளே முழிச்சிருங்க. முழிச்சிட்டு நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்க கிணத்து தண்ணி, அதாவது அந்த இப்போலாம் போர் இருக்குது, போர் தண்ணி அதை எடுத்து பக்கத்தில் ஏதாவது விநாயகர் இருந்தார்னா விநாயகருக்கு நீங்கள் ஊற்றி கழுவி, விநாயகருக்கு ஒரு மஞ்சளில் சந்தனத்தில் நீங்கள் பொட்டு வச்சு அருகம்புல் மாலையிட்டு வழிபட்டு வீட்டுக்கு வந்து, இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் வந்து நீங்கள் பொங்கல் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. அதில் நீங்கள் பொங்கல் வந்து பொங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 10:30 to 11. அதில் வந்து நீங்கள்
குறிப்பாக சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா படையலில் முதல்ல வைக்கிறது சர்க்கரை பொங்கலாக இருக்கணும். உங்களோட படையலில் வந்து உங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு பிடித்த உணவுகளை வாங்கி நீங்கள் அவங்க வந்து ஒரு என்னென்ன சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இட்லி பிடிக்கும், அவங்களுக்கு வந்து சிலர் சொல்கிறாங்களா மிச்சரு பக்கோடா, இது எது அவங்களுக்கு பிடித்த உணவாக இருக்கோ அதை நீங்கள் வச்சு, குறிப்பாக கருப்பட்டி அதை வந்து நீங்கள் அவசியம் படையலில் வைக்கணும். அது வந்து உழவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடனாகவும் அல்லது உழவு தொழிலில் ஒரு இன்பமான ஒரு இன்பமயமாக இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கருப்பட்டியை வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் குறிப்பாக மஞ்சளில் ஒரு சின்னதாக பிள்ளையார் செய்து அதை வச்சு அதில் அருகம்புல் வச்சு நீங்கள் முன்னோர்களோட அவங்களுக்கு படையலாக அதை வச்சு மேற்கொண்டு நீங்கள் ஒரு புத்தாடை அதில் வச்சு தெய்வத்தை வழிபட்டு குறிப்பாக கிழக்கு திசை நோக்கி நீங்கள் அனைத்து பொருட்களையும் வச்சு நீங்கள் வடக்கு திசை நோக்கி வழிபாடு பண்ணணும். அப்போ தான் அது முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிடித்த திசை, குபேரனோட திசை வடக்கு நோக்கி உங்களோட கோரிக்கைகளை வச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பான ஆண்டாக இந்த பொங்கல் உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் படையல் உங்களை வெற்றி பெறச் செய்யும். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடணும், எந்த சாமியை வழிபடணுன்றதை பற்றி மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் எங்களோட கேள்விக்கு பதிலளிச்சிங்க. நிகழ்ச்சி வந்தமைக்காக ரொம்ப நன்றி சார். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.